நம் உயிர் நெருப்புல குளிச்சா உடல் கருகுது, உயிர் கருகுதோ இல்லை, வெளியில வந்து இந்த கருதலில் வரும் மனமும் அந்த உணர்வும் அந்த வேதனை கொடுத்து யாருமே பட்டு கொண்டோ அந்த உடம்பை புகுந்து விட்டால் ஐயோ எரியுதே எரியுதுன்னு அவங்களும் சொல்லுவாங்க. அவன் கீழே பிடிச்சி இங்க எரிஞ்சது இந்த உணர்வு அவங்க போனா அதை நுகரச்சு நான் எரியுதே எரியுது. அவங்க எப்போது எரியும் சொல்லுவாங்க, இந்த உயிர் அங்க போனோம்னா இந்த ரத்தத்துல வந்து சேர்ந்து இந்த ரத்தம் நல்ல செய்து ஒவ்வொரு பாகமும் போயிட்டு வரும். அந்த போயிட்டு வரும்போது சிறுமுழ பாகம் போன உடனே அந்த உணர்ச்சிகளை ஊட்டும் தன்மை இருக்கும். ஐயோ எரியுதே எரியுதுன்னாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா எரியுதுன்னா சொல்லுவது ரத்தத்தில் போகுது. அந்த சிறுபுழை பாகத்துக்கு போகும்போது அங்க எரியும். அப்ப அந்த உடம்பு பூராமே எரிச்சலின் தன்மை வரும். டாக்டர்கிட்ட பரிசோதனை பண்ணா தெரியாது. இதே மாதிரி அந்த எரிச்சலின் தன்மை போகும் பாதைகளிலே சிறிய சிறிய எரிச்சல் வரும் இந்த ரத்த நிலை. ஆனா ஒரு இடத்துல அழிக்காது, சுத்திட்டே இருக்கும். இந்த மாதிரி நாம் இயற்கை நீதிகள் இருக்கப்படும் போது நமது வாழ்க்கையில் நாம் எதை செய்ய வேண்டும் என்றால் இதை நாம் மூதாதையுடைய உணர்வுகளை காலையில் அந்த துருவ எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கு. இது மறக்கக்கூடாது. ஏன்னா நம்ம உடல்ல இதுக்கு முன்னாடி செய்யல. இப்ப நம்ம குழந்தைகளுக்கு கருவிலையில் ஊட்டி விட்டாச்சுன்னா அது தன்னாலே எடுத்து வளரக்கூடிய தன்மை. கருவில் எடுக்க போங்க இதெல்லாம் எடுத்து நீங்க சொல்லிடுங்க, நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம், அந்த உணர்வு எடுத்து வளரும். இப்ப கருவில் இருக்கும்போது ஒரு இடம் அதாவது நோயாளியை பார்த்து இப்படி ஆகி போச்சுன்னு இறக்குமா போய் பயந்துடும். அந்த அணு நினைச்சு அதை எடுத்து அந்த குழந்தை நோயுள்ள குழந்தையாவே மாற்றிட்டார். சொல்லுது. இப்ப நாம் தாய் கருவில் இருக்கும்போது வீட்டுல எத்தனை சண்டைகள் வரும், எத்தனை தொல்லைகள் வரும். அந்த சண்டைகள் தொல்லைகள் வரப்போகும்போது சில கர்ப்பிணிகள் என்ன செய்வாங்க, இப்ப நாம 10 நாட்கள் இருந்தோம்னா யாராவது ஞானம் இல்லை இதெல்லாம் காப்பாற்றக்கூடாதா, இதெல்லாம் இருக்குதே அப்படின்னு சொல்லி எண்ணம். இந்த உணர்வு அந்த கருவில 1 to 90 நாளுக்குள்ள இது பழகிருச்சுன்னா அந்த குழந்தை இந்த ஞானத்தின் தன்மை வளரும். சில வீட்டுல பாருங்க ரொம்ப சண்டை போட்டு இருப்பாங்க, ரொம்ப தரிப்பின் நிலையில் இருப்பாங்க, வாழ்க்கையே நசுங்கி போயிருக்கும். இந்த மாதிரி நேரங்கள்ல இந்த தாய் 90 அந்த கர்ப்பத்துல இருக்கும்போது அந்த குழந்தை 4 குழந்தை இருக்கிறாங்கன்னாலும் கூட அந்த ஒரு குழந்தை இருக்கும்போது இந்த மாதிரி நிலையை நடந்திருந்தால் அந்த குழந்தை அந்த குடும்பத்துக்கு உரிசொடராக மாறும். பார்க்கலாம் சில குடும்பங்கள் அந்த ஒருத்தர் இந்த குடும்பத்தை காப்பாற்றினார். ஏன்னா தாய்க்கருவில் எடுத்துக்கொண்ட உணர்வு. அதனால் நாம் இந்த காலையில நீங்க அந்த துறை மகிழ்ச்சியை சக்தி பெற வேண்டும் என்று எண்ணி பழகினால் கூட அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு நமக்குள் இருக்கும் ஒவ்வொரு உணர்வும் கருவுரை செய்யலாம், அருண் ஞானி உணர்வை உருவாக்கலாம். இது வளர்க்கும் பாதையதான் சொல்லலாம். சாமி கொடுப்பானே என்னையே நம்பிட்டு நான் என்ன கொடுப்பேன், நான் உங்களை மாதிரி இயங்கி தரேன், அது உருவாகிற வித்த உங்கள்கிட்ட கொடுக்குறேன். இதை நீங்க பாதுகாத்தீங்கன்னா அதை விளையாட்டு முடியும், உங்களுக்கு நல்ல பலன் தருங்க. விதையை விளைச்சி போட்டு கிருமிக்காக விட்டா மேல இருக்கிறப்புறம் குருவிக்காக இரும்புத்து நிற்பது உள்ளுக்கு பழங்கிது முளைக்குது, முளைச்சு குளித்து விடும்போது அந்த காலத்துல தண்ணி உடனே அரும்பட்டு போகுது. இதே மாதிரி கொடுத்த அருளின் உணர்வை நீங்கள் பாதுகாத்து கொண்டால்தான் அது உங்களுக்கு பலன் தருமே தவிர பலன் என்னுடைய அருளி பெற வேண்டும் என்ற உணர்வை நான் பெற்றால் அந்த பலன் வளரும். நான் தியானம் இருந்தனே எனக்கு இப்படி கிடைக்கணும். ஆனா அந்த தியானம் காலையில் இந்த துருவ தியானத்தை நீங்க எடுத்து இந்த உணர்வு இந்த 3வது ஆன்மாக்கள் சப்தேஷம் மண்டலத்தோடு முனைய வேண்டும் என்று எண்ணி ஏங்கிட்டு இந்த உணர்வு உங்களுக்குள் உடல்ல வளர்ந்துகிட்டே இருக்கு. என்ன பொது தியானங்கள்ல ஒரு இந்த பிராக்டிகலுக்காக உங்களுக்கு இந்த பொது தியானங்களை கொடுக்கிறோம். ரெண்டு மூணு நாளாவே அவசியங்க, ராத்திரி எல்லாம் தூங்கல. அதனால இது நாம காலையில இந்த துருவ தியானத்தை நீங்க எடுக்கணும். ஏன்னா துருவ தியானத்தின் பண்புகளை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப இதை எடுத்தோடனே அவங்க செய்யறவங்க அப்படின்னு எண்ணும் போது உங்க நினைவு அங்க போகும். இப்போ அவங்க மூதாதி உணர்வு தான் உங்ககிட்ட இருக்கு. இந்த உணர்வு இது எண்ணி இன்னொரு உணர்வுக்குள்ள போயிருந்தாங்க இதை எண்ணும் போது நான் தான் எண்ணி கொண்டு
அப்ப நான் நினைக்கிறேன் அந்த உணர்வு நாம எடுக்கும்போது நம்ம உடலை செல்லுமா கர்ப்பமாக இருந்தாலும் கூட அந்த குழந்தைகள் கொஞ்சம் கருவில உருவாது. இதே போல அவங்க எடுத்து அவங்க அழியா ஒளி செல்கின்றவர்களும் இல்லாத நிலைகள் அடையணும். இதை நாட்கள் உருவாக்கும் போது நம்ம நினைவாற்றல் நமக்கு தெரிவிக்க. இதை நாம் வளர்த்துக்கணும். காலையில அடுத்தாப்படி என்ன செய்யணும்? நம்ம அம்மா அப்பா அவங்க எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு அந்த மகிழ்ச்சி நான் திருப்தி பெறணும், அந்த அருஞானம் பெறணும், எனக்காகப்பட்ட துன்பங்கள்லாம் போய் அவங்க நல்ல அருள் உணர்வை பெறவும் சந்தோஷமா இருக்கணும். அவங்க பார்வை எப்பயுமே எனக்கு பதவி. இதை நாம கொண்டு வரணும். இதை வழிவெளி நாம இதை கொண்டு வரணும். அடுத்தாப்படி என்ன செய்யறோம்? நாம யாரையெல்லாம் பார்த்தோமோ அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டவங்களா இருக்கிறாங்க, நஷ்டப்பட்டவங்களையும் கேட்கணும். நான் பார்த்தோம் குடும்பங்கள்லாம் மகிழ்ச்சியான சக்தி பெறணும், மதுரை போல மனம் பெறணும், மகிழ்ந்து வாழும் சக்தி பெறணும் அப்படின்னு நாம என்ன. ஏன்னா அவங்க உணர்வெல்லாம் நமக்குள்ள இருக்கு, நான் பிரிஞ்சு இல்லை. ஒரு நமக்கு குடும்பத்தை கெட்டு போகணும்னு சொல்றாங்க வச்சு பதிவாக்கிகள் நாம நம்ம கூடவே இருக்கிறார் எரி விடுகிறது நமக்குள்ளே. அப்ப நாம என்ன செய்யறோம்? அந்த உணர்ச்சிகளை ஒன்றும் போது நாம அந்த எண்ணத்தை அவன் நினைவு பாதிப்படைந்து செய்யறாங்க. அவன் செய்யறான்னு அங்க இன்னும் இங்க பாதிப்பெல்லாம் நம்மளை ஆக்கிட்டு உள்ளுக்கு அந்த அனுப்பிடுறாரு. அந்த மாதிரி தோற்றங்கள் நமக்குள்ள வந்தாலும் ஈஸ்வரான்னு இருக்கு. நம்ம அந்த காலத்துறவு தியானத்துல எடுக்கும்போது இதை செய்து பழகும். அடுத்தாவது இந்த எண்ணங்களோ சோர்வோ சலிப்போ சஞ்சலமோ வெறுப்போ தொழில் நஷ்டமோ இந்த மாதிரி வரும்போதெல்லாம் இதை நமக்குள் அந்த உள்ளுக்கு போகாது தடுக்கணும். தான் எருமையினை மடி மீது வைத்து வாசப்படி மீது அமர்ந்து நரநாராயணன் பிறந்தார். எப்போது தீமையின் உணர்வு எண்ணங்கள் நமக்குள் வருதோ அப்பெல்லாம் ஈஸ்வரா என்று அவனிடம் வேண்ட வேண்டும். அவன் மகிழ்ச்சி உணர்வை நான் பெற வேண்டும், துருவ மகிழ்ச்சியின் அந்தத்தை நான் பெற வேண்டும், என் உடல் முழுவதும் பரவ வேண்டும், என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று உள்சிருக்கிறேன். இந்த வலுவை கூட்டினால் உள்ளே இந்த வலியின் மனம் வரப்போது இதை தள்ளிவிடும். நுகரும் சக்தி இழக்கப்படுகிறது, உட்புகாமல் தடுக்கப்படுகிறது. தான் அடி மீது இளநீரை வைத்து வாசப்படி மீதிலிருந்து இளநீரை பிளந்தான் காட்டான். நம்மளுக்கு வாசப்படி எதுவும் உள்ளது, இது வழிதான் போகுது உள்ளது. எல்லாத்தையும் ரசிக்கிறது யாரு? அவனேதான், உயிர்தான். யாரையும் வேண்டான்னு சொல்றதில்லை. வருவதை வரவழைப்பதும் அவன் வேலைதான். யாரும் நம்ம உடல் வரவழைக்கிறது, வரம் கொடுக்கிறது உயிர். ஆனா நாம் நுகர்ந்த பின் பிரம்மமாயிருது, உருவாகிறது. உருவான உணர்வு உடலாகிறது. அப்ப இங்க அரவணைப்பு இது தெளிவாக காட்டார். அப்ப நமக்குள் நாம் எதை உருவாக்க வேண்டும்? அரும் மகிழ்ச்சி உணர்வை நாம் எனக்குள் எடுத்து உருவாக்க நாம் எண்ணியதான் உருவாக்குறோம். அதனால அந்த மகிழ்ச்சி உணர்வை நமக்கு உருவாக்கி அந்த குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கும் என்றோம். இதை நீங்க உருவாக்கிட்டே வாங்க, உங்க சீக்கிரம் போங்க, நல்லா இருக்குங்க. இது அவங்களை தள்ளுது, அவங்க நமக்குள்ள வராது. தியானத்துல சரியா இருக்கிறவங்க நீங்க எண்ணி பாருங்க, இந்த நோய் நீங்கி போகும்னு சொல்லுங்க. உங்க எண்ணம் தான் அவங்க தீமையை நீக்கணுமே தவிர நீங்க பலவீனப்படுத்தினு சொல்றாங்கன்னா நீங்க எல்லாரும் இப்ப இது மாதிரி வந்தாச்சு, நான் சாமிக்கு என்ன தெரியும், நான் சொல்றேன் போகுது சாமிக்கு சக்தி. ஆணிகளே புடிஞ்சு விட்டுட்டேன். நாம இதை மாதிரி சொல்ல போகும்போது இதை கலந்து வர போகும்போது நாளடியில் அதிகம். நீங்க ஒவ்வொருவரும் அந்த அருள் மகிழ்ச்சியாக வேண்டுங்கிறதா என்னுடைய ஆசை. குருநாதர் சொன்னார். ஏன்னா மனிதனின் வாழ்க்கையில் பெருடைய நிலையில் பண்புடன் அன்புடன் பணிவுடன் கேட்டு உணரப்படும் போது இந்த உயிர் நமக்குள் அது பிரமமாக இருந்துச்சு. ஒருவரோடு உடலாக ஆக்கிவிடும். இதை போல நாம் ஒவ்வொரு நிமிடமும் அந்த அருள் மகிழ்ச்சி உணர்வுகளை சேர்த்து இதை இணைத்து அந்த வலுவை தலைவர் அதவன. இப்ப நான் நோயாளியை பார்க்கும்போது நல்ல குணத்தை இழக்கும்போது அதவன அந்த மகிழ்ச்சி நான் சக்தி பெற வேண்டும் என்று இதை இணைத்து அந்த சக்தி நமக்கு செயல்படாத தடுக்கும் போது அதவன. அப்ப இந்த உணர்வின் தன்மை தனக்குள் எடுத்து நல்வழி செய்து இதை நுகர்த்தான் இது அதவனம் போது நல்லதை கெடுக்குது. நெடுத்து அதவன தான். ஆகையினால் இந்த உணர்வை நமக்குள் அருளின் உணர்வாக நமக்குள் மாற்றுவது வேண்டும். காலையில் எந்திரிச்ச உடனே இந்த மாதிரி எல்லாம் நீங்க ஒவ்வொருத்தருக்கும் நீங்க யாரையெல்லாம் பழகினங்களோ அவங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி நான் சக்தி பெறணும், அவங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும், மதுரை போல மனம் பெறணும், மகிழ்ந்து அவங்க சக்தி பெறணும். அப்ப அவங்க உணர்வு உங்களுக்கு
இது உங்ககிட்ட வளராது, இந்த சாப்பாடை கொடுத்து அதை மறைச்சிடும், மாட்டிக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா என்ன செய்யும் தெரியுமா? இந்த உணர்வு ஒருத்தர் வேதனைப்படுறாரு, என்ன வேதனைப்படும் அணுக்கள் இங்க இருந்த வேதனைப்படுறது பார்த்த உடனே என்ன செய்யும்? அது உடனே நுகர்ந்தோடனே நாமும் வேதனைப்பட ஆரம்பிக்கும். அப்ப அந்த உணர்வு அணுக்கள் அனுச்சி விஷத்தை கவனம் தங்கும் போது நல்ல அணுக்களையும் இது படைப்படுது, விஷத்துக்கு அவ்வளவு பண்ணும். அடுத்த நிமிடமே மற்ற நம்ம நல்ல அணுக்களை பாதுகாக்க வேண்டும். ஈஸ்வரா, அந்த மகிழ்ச்சினா சக்தி நான் பெற வேண்டும் என்று இது சொல்லி தீர வேண்டும். தீமையை நீங்க பார்த்தாலும் தீமையான சொல்லை கேட்டாலும் இந்த உணர்வு உழுக்க போகும்போது ஈஸ்வரா என்ன இந்த மகிழ்ச்சினா சக்தி நான் பெறணும் என்ன உணர்வு. இப்ப சொன்னதை நான் கேட்டால் உடனே என்ன செய்யணும்? அது அவருக்கு நல்லதாக வேண்டும் என்ற எண்ணத்தை தான் மகிழ்ச்சி நான் சக்தி பெறணும், அவருக்கு நன்மை பெறும் சக்தியை வர வேண்டும் அப்படின்னு சொல்லி, அப்போ இது அவர் கேட்பது இதோட சேர்த்து இந்த உணர்வில் தங்க இருக்கும்போது இது அவர்வன அவர் சொல்ல அடைக்கிறது அருள் மகிழ்ச்சி உணர்வு வந்து அடைக்கும். அத்தனை செய்யறான் இந்த உணர்வின் தன்மை வரப்பட போகும்போது இந்த நரசிம்ம விஷயம் இங்கேயே நீக்கி வைப்பது உள்ளது போல. இதை நாம் பழக்கத்திருப்பார். இது நாம் ஒரு பழக்கத்தை நாம் வச்சு இந்த உணவை நமக்கு வளர்த்து ஒவ்வொரு நொடியிலும் நாம் இதை மாற்றோம். தியான வழி நண்பர்கள் இருக்கிறது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். உங்க வீட்டுல ஏதாவது செய்யறதுக்கு ரொம்ப சில கஷ்டம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், தியானம் தியானம் பார்த்து அப்படி சொன்னா அப்புறம் அவங்க காதல இதுதான் இருக்குது. ஆமா என்ன வந்தது அப்படின்னா அவங்க உணர்வுதான் நமக்குள்ள வளர்த்துக்கிறோமே தவிர அவங்களுக்கு எடுத்துக்கல்ல கஷ்டம். இப்ப நான் சொன்ன உணர்வின் தன்மை கொண்டு நமக்கு எப்படி இயங்குது, இதை நீங்க எப்படி மாற்றணும் நீங்க திருப்பி நீங்க சொல்லி பாருங்க. இந்த உணர்வு நமக்குள் நல்லதை வளரும், அவங்க உணர்வை மாற்றலாம். உட்கார்ந்து சோர்வடைய போகும்போது பத்த வச்சாங்கன்னா டீ அது பார்த்து குறைகளை பேசிட்டு நீ நல்லா பேசிட்டு ஒருத்தர் வந்து அது அப்படி எப்படி நல்லா வாட்டி விட்டு போட்டு அதைத்தான் பேச ஆரம்பிக்கிறேன். ஆனா பிடித்தா இருக்கிறேன் நீங்க பிடித்தா இருக்குதாங்கிறவே இந்த உணர்வுதான் அந்த விஷயத்துக்கு எல்லாமே தேவை. அதனால நாம் ஒவ்வொருவரும் இந்த காலத்தூர்வ தியானத்தை நீங்க மறக்க கூடாது. பற்றி இதே மாதிரி இந்த துருவ தியானத்தை எடுத்தவர்கள் பார்த்து உங்க வாழ்க்கையிலே இந்த துருவ தியானத்தை மறந்துடக்கூடாது. இப்ப நாம் தொழில் செய்யற இடங்கள்ல நாமளே செய்யறோம், கை தவறி தப்பு ஆயிடும், மேலதிகாரே ஏதாவது நினைப்பாங்க அப்படின்னு இந்த உணர்வு வரப்போ போகும்போது நாம் இதை மறைக்க தெரியும். மறைக்க போகும்போது நம்மளை குற்றவாளியா முதல்ல பதிவு செய்ய வச்சுக்கிறோம்னு அர்த்தம். நான் செய்யறவங்க தவறி விழுந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா இன்னொன்ன சூழ்நிலையில இன்னொன்று நான் ஆத்மசுத்தி செய்து இன்னொரு சூழ்நிலையில இந்த மாதிரி தவறு போச்சுன்னு சொல்லுது. அது கேட்டுக்கிறேன். அதே சமயத்துல தவறு விழுந்துருச்சு என்ன சொல்லுவாரோ அப்படின்னு எப்படி சொன்னா என்ன சொல்லுவாங்க இதை சொல்லுவாங்க. இந்த உணர்வு எடுத்து நீங்க இப்படி சொல்ல போனீங்கன்னா இந்த கீதையில நமக்கு என்ன இந்த சந்தேக உணர்வு அவங்க ஒண்ணு பயமான உடனே நாம தப்பு பண்ணி இருக்கிறோம் அப்படின்னு நம்ம உணர்வை இங்க என்ன செய்யாது நம்ம குற்றவாளியா இருக்கோம். இது உங்களுக்கு நல்ல சில நேரங்கள்ல அனுபவம் நிறைய இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யறோம், இதெல்லாம் ஒவ்வொரு மொழியிலும் நமக்குள்ள அந்த அருளுடைய வளர்க்கக்கூடிய சக்தி தான் கிடைக்கும். அப்ப நம்மளோட ஒவ்வொரு மொழியும் இப்ப குழந்தையே தவறு செய்யறோம், நம்ம அறியாத சித்த நேரம் எவ்வளவுதான் செல்லமா இவ்வளவு கவனமா இருந்தா அவங்க குறும் தன்னவுடனே நம்ம எழுத்துட்டாங்க உழைச்சாதான் என்னன்னு வரும். அது எண்ணத்துல நாம் என்ன செய்யணும், ஈஸ்வராஞ்சலி உள்ளுக்கு அந்த நிமிஷத்துக்கு கொடுக்க இதை கடந்து அவனுக்கு அறிவரணும்னு சொல்லிட்டு நீங்க உழைச்சு பாருங்க. உழைக்க வராது சொல்லிட்டு அதோட நிச்சயமா அடிச்சு கை அங்கேயே உட்காயிட்டு அப்ப இந்த உணர்வை சொல்லி எடுத்த உடனே நீ செய்யறதுக்கு அடிக்க ஒண்ணு இல்லை, நீ தப்பு செய்யாம இந்த இது வந்து நீ நல்லவனா வரணும். இந்த பயத்தை ஊற்றி இந்த உணர்வை கொடுத்து பாருங்க. அப்ப அந்த பயம் அந்த உணர்வை நுகர்ந்து அவனுக்கு நல்ல தண்ணி தனிக்கிறோம். பயம் கொடுக்கணும் தப்பு செய்யறதுக்கு. அந்த தப்பு செய்யறதுக்கு பயத்தை கொடுத்தா நான் கொடுக்கல என்ன அந்த கொஞ்சம் தைரியம்.
அதனால ஈஸ்வரான் நீ அந்த மனுஷன் அன்றைக்கே நான் பரவாயில்ல அவன் செய்ய போகும்போது கொடுத்த நானும் இதை சமைச்சு உள்ள எழுத்து. அப்ப நம்மளுக்கு அந்த உணர்வோட உறப்பும் இதை சேர்த்து கலந்து உரைக்கலாங்கிற போது அவன் பயம் வரும். இந்த உணர்வு வந்து கட்டி இல்லை. இப்ப நீ அடிச்சிருந்த உனக்கு வரதானே கிடைக்கும். அப்ப மகன் எது நீ நல்லவனாவா, நீ இந்த குற்றங்கள் இந்த மாதிரி செய்து இது தப்பா வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்து இதுல இருந்து மீட்டு இந்த உணர்வு கலந்து அப்ப இந்த குழந்தைகளை மீட்டு இருக்கும். நீங்க எவ்வளவுதான் இருந்தாலும் கூட தவறு செய்யும் போது கோபங்கள் வரத்தான் செய்யும். அந்த உணர்ச்சி தூண்டுங்க நாமும் அறிய முடியாது. ஆனால் அறிய போகும்போது அவன் சொல்லும் பருவத்தை இப்படி சொன்னால் அவனை திருத்த முடியும். ஏன்னா அந்த மகிழ்ச்சியும் அதற்கு நான் பெற வேண்டும் என்று அவன் செய்யும் தவறு நமக்குள் அதவன் அதை நுகரப்பும் இதை அடைக்கிறது. இந்த உணர்வின் அறிவாக நாம் சொல்லப்பட போகும்போது அவனுக்கு அந்த தெளிவாக்கும் உணர்வை ஊட்ட முடியும். உப்பு கைப்பா இருக்கு, தனியா சாப்பிட்டா கைப்பா இருக்கு, குழம்புல வரும்போது சுவையா வந்தது. அப்ப அந்த அருணுணர்வின் தன்மை தனக்குள் எடுத்து இதை என்ன செய்யணும், சுவைமிக்கதாக உருவாக்கும். கார்த்திகேய பாதுகாப்பான நிலைகள். அப்ப அவனுக்கு பாதுகாப்பான உணர்வு கொடுக்கணும். அப்ப இந்த உணர்வின் தன்னை எடுத்து இப்படி சொன்னோம் என்றால் இந்த எண்ணம் அவனை பாதுகாக்கும். இது 6வது அறிவால் பிரம்மாவை தரப்பிடித்தான். இந்த உணர்வை பாதுகாக்கும் உணர்வின் எண்ணங்களை நமக்கு உருவாக்கி அந்த சொல்லாக சொல்லப்படும் போது அந்த நினைவிட போகும்போது அதாவது கூர்மை அந்த உணர்ச்சிகளை அதாவது வேர் சிரித்து அடிபெருக்கிறது. இந்த கூர்மையின் தன்மைகள் ஒன்று இந்த தீமைகளை பழக்கும் தன்மையும் இந்த கூர்மை ஊடுருவின் நிலை செல்லும் நிலையில் வரும். வேலாயுதம் என்ற நிலையை அங்கு காட்டணும். இதெல்லாம் நாம உருவத்தை காட்டு அறுவை செயலை நமக்குள் நுகர்ந்து நமக்குள் அருவத்துக்குள் இருக்கும் தீமைகளை அடக்கும் வல்லமைதான் கொடுத்தார். நாம் இந்த சிரோஜாதி சொல்லுங்க நம்ம ஒவ்வொருத்தரும் நீங்க இதை செய்ய கொடுக்கணும். ஏன்னா தியான வழி அன்பர்கள் ஒவ்வொருத்தரும் நாம் பிறருடைய பழக போகும்போது நினைக்கிறாங்க அவங்க சந்தர்ப்பத்தை தான் பயன்படுத்துவாங்க. அவங்க சந்தர்ப்பத்தை தான் பயன்படுத்துவாங்க. நான் கொஞ்சம் அவர்கள் உடனே சொன்னவொடனே அவங்க நிலைக்கு இருப்பாங்க. நாம திண்டுக்கல்ல இருக்கிறாரு, நம்ம 10 அவர் என்ன செய்தாரு, தியான வழிக்கு போய் 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 என்னத்தையா கண்ட பேச நாளை துரு தியானத்தை எடுத்துக்கொண்டவர் அனைவரும் இருக்கின்றனர். ஏன்னா இந்த காட்டில் உங்க நினைவு கொண்டவங்க 3 நேரமும் உங்களுக்கு தியானம், காலை துருவ தியானம், மத்தியான தியானம், ராத்திரி படுக்க 7 மணிக்கு தியானம், இப்படி உங்களுக்கு நினைவு அந்த எண்ணத்தை உங்க உள்ள கொண்டாடுறதுக்கும் நம்ம ஆயிரக்கணக்கான பேர் கூட்டி தியானம் வந்து எல்லாருக்கும் நல்லா வந்து எல்லா உணர்வும் ஒன்னா சேர்த்து ஐக்கிய உணர்வு அணுக்களை வருவது எப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கஷ்டம் இருக்கிறதுனா மறந்துட்டு நாம் இப்படித்தான் வரணுங்கிற இந்த உணர்வு காட்சி எல்லாரும் சரியில்லையும் கேட்டு அந்த உணர்வாளைகளை எடுத்து சமைக்கிறதுல அந்த கூட்டு தியானம் அந்த கூட்டு தியானத்துல வர சக்தி வச்சுதான் நாம இந்த காலத்துறவு தியானத்துல வீட்டுல தங்கி இருக்கும்போது எந்திரிச்ச உடனே இது கணவன் மனைவி மாதிரி வச்சு நம்ம குலதெய்வங்களா நோய்தான் மாற்றி அந்த சக்திகளை பிறவில்லா நிலையை பெற வேண்டும் என்ற இந்த உணர்வை நீங்க பக்குவப்படுத்திக் கொள்ளணும். நீங்க வாழ்க்கையில் எப்போ குறைய காண்றோமோ அந்த குறையை நமக்குள் வராதபடி முதல்ல கருத்து கொள்ளணும்னா அந்த ஆத்மசுத்தி செய்து அதை அடக்க வேண்டும். அதை வேணும் சரி போய் செஞ்சணும் பிறருடைய நிலையை நம்ம குறைய எடுத்து சொன்னா கூட உடனே அதை எடுத்து நம்ம குறைச்சிட்டு நம்ம சொல்ல அவங்களுக்கு சொல்லிட்டு நீங்க உண்மையை நீங்க உணர்வீங்க அப்படின்னு மட்டும் நீங்க வேற ஒன்றும் சொல்ல. அதிகமான நிலையில வெறுப்புணர்வோட ஜாஸ்தி பேசுறது வேண்டாம். சரி நீங்க வச்சுங்க நல்லா. ஏன்னா அவங்களோட வாழைக்க போகும்போது பகல் உணர்வுகளே தோற்றிக்கு நம்மளை அறியாமலே என்ன சொல்லாலும் கேட்க மாட்டேன், சோறு உடையும், வேதனைப்படும். அந்த வேதனையிடம் வந்து சிந்திக்கும் தன்மை குறையும். இந்த உணர்வை நம்ம உயிர் உருவாக்கியது அவங்க நினைக்கும் போதெல்லாம் இருக்கும். அந்த உணர்வை நாம் வளர்த்துக்கூடாது. உடனே அவங்க அறியாத இன்னும் எந்த விடுபடணும். அது மனுஷன் உணர்வுகள் அவங்க பெற வேண்டும். அவங்க அறிஞானம் பெறணும். நீங்க இந்த நிலையில கூட்டி இது உங்களுக்குள் அந்த உணர்வை மாற்றிக் கொள்ளலாம். இது ஒரு பழக்கத்திற்கு வந்தால் நாம ஒவ்வொருத்தரும் சமூக நண்பர்கள் சொல்லி சொல்லியாச்சுனாலே நமக்கு மற்றவங்க மரியாதை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நாம் வளர்ந்துட்டாங்க. நம் சமூக நண்பர்கள் சொன்னாலே ஒரு தெய்வீக பண்புள்ளவர்கள் என்கிற எண்ணத்தை தோற்றுவிக்க அந்த தோற்றுவிக்கும் நிலையில் வரும். சேவை மனப்பான்மை வரணும். நீங்க எடுத்துக்கொண்ட இந்த தியானத்தால
பிறருடைய நிலை இருந்தாலும் மகிழ்ச்சியை சக்தி பெறணும், நீங்க நல்லா ஆகணும்னு சொல்லி போட்டு அந்த உணர்வுகளை அர்ப்பணிக்கிறப்ப உங்க சொல்லாலே தீமைகள் போகக்கூடிய சக்திகள் வரும். அந்த அளவுக்கு உங்களை வளர்த்துக்கணும். அதனால இந்த ஞானத்தின் பலன் உண்மையிலே ஒவ்வொரு நிமிஷமும் ஆத்மசுத்தி செய்து நீங்க ஒவ்வொருவரும் நல்லா ஆகணும் நல்லா ஆகணும்னு நோயாளிகளுக்கும் ஒரு மருந்தையோ மற்றதை எதை கொடுத்தாலும் கூட இந்த உணர்வு பாய்ச்சி இந்த எண்ணெய் தேங்காய் பாய்ச்சும் போது அவங்க உடலுக்கு நல்லா அதாவது மருந்து குடிக்காமலேயே நல்லா ஆகணுங்கிறது இல்லை. இது உடனடி நிவாரணம் மருந்துக்கு வரும். அந்த மருந்துக்கு வீரியம் ஊற்ற உங்க வாக்கு பயன்படும். அதை நல்லதை ஏற்றுக்கொள்ளும். ஒரு வேதனைப்படுற உடல்களில் நல்ல மருந்தினை கொடுத்தால் வேதனை என்ற வேலை உச்சகட்டம் ஆகிவிட்டால் போதும். இந்த மருந்து கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் நீங்க அந்த மகிழ்ச்சியை சக்தி பெற வேண்டும், அவங்க உடல் மருத்துவம் பட வேண்டும், அவங்க உடல் நலம் பெற வேண்டும் என்று இந்த உடலை எடுத்துட்டு நீங்க மருந்து தேவைப்பட்டு கொடுத்தாலும் உடலையே அது நல்லா என்ன இருந்தாலும் இந்த வாழ்க்கைக்கு சிறுதளவே ஈஸியை கிடைக்கிற மாதிரி தான். நம்முடைய நினைவாற்றல் அனைத்துமே இந்த சப்தரிஷி மண்டலத்தோட தான். இனி அடுத்து இங்க போயாச்சுன்னா நமக்கு அதனால அந்த காலையில் அந்த சப்தரிஷி மண்டலத்தை இந்த குரு தியானத்துல நம்ம மூதாதையர்கள் கிடைக்கிறது. அதே சமயத்துல நாம இந்த வரிசை எல்லோரும் நல்லா இருக்கும் என்ன சொல்லி என்ன சரியான ராமா அப்படிங்கிறது நம்முடைய எண்ணங்கள் பிறருடைய தீமையில அகற்றி வச்சு நம்முடன் இணைந்து வாழும் உணர்வை காலையில செயல்படுத்துவதுதான் ராமன் எப்பவும் கல்யாண ராமனாக எல்லோரும் நல்லா இருக்கும் என்னும் போதுதான் அந்த எண்ணம் நமக்கு கல்யாண ராமனாக சோதண்ட ராமா தீமைகளை ஒழித்தவனாக நமக்கு தீமை செய்யும் எண்ணங்களை ஒழிக்கிற நீக்கிற வேண்டும். அந்த உணர்வு நமக்கு வளரும்.